அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஒரு வழியாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டுள்ளார், காவல் நிலைய பிணையில். இதை பற்றி இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியலை பற்றி பேச போகிறோம். இதே காவல் நிலையம் உதயநிதி மேலே போட்ட எஃப்ஐஆர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குளறுபடியில் இருந்திருக்கு. இது எதுக்காக, எவ்வளோ பெரிய அரசியல் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு? உயர்நீதிமன்றம் குதிரை பேர வழக்கு, இன்னைக்கு நீதிபதி இளந்திரையன் முன்னாடி குதிரை பேர வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய அளவு ஒன்று அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை சவுதி மாதிரியான அரபு நாடுகளில் இருக்கோமா அப்படின்றது தெரியாத அளவு போயிட்டுருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போனோம். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. முடிஞ்சால் கீழே ஹைப்பு கொடுத்துருங்க. இப்போ உதயநிதி அவர்களே கைது பண்ணிட்டாங்க. காலையில் சரியாக சாப்பிட விடலையாம், பாத்ரூம் போக விடலையாம், பார்த்தீங்கன்னா பால் கூட குடிக்க விடலையாம். அவங்க மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு 10 நிமிஷம்னு விடுறாங்க. சரி 10 நிமிஷம் தானே அப்படின்னு காவல்துறை இணை ஆணையாளர் விஜயகுமாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. கடைசியில் அவங்க சொன்ன 10 நிமிஷம் கோர்ட்டு திறக்கிறதுக்கான். அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, என்னப்பா கோர்ட்டு திறக்கிற வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு உள்ளே பூந்துட்டாங்க. நம்ம ஆளுகளை பற்றி தான் தெரியும்ல. பூந்துட்டாங்க. பூந்து கைதும் பண்ணிட்டாங்க. திமுகவினர் நடந்த அந்த போராட்டம், அதை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க. திமுகவில் போராட்டம்னாவே எப்பவுமே ரொம்ப ஒரு வன்முறை நிறைந்த போர்க்கள காட்சி போல தான் இருக்கும். 200 அது இப்போலாம் கைதாகி ஒரு நாள் ஜெயிலில் இருந்தீங்க அப்படின்னாவோ, கைது செய்யப்பட்டு உள்ளே போயிட்டீங்கன்னாவோ டெய்லி சேலரியில் கொடுத்துருவோம். அதை அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு சம்பளத்துக்கு ஆள் எடுத்துறது. இன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் அப்படிங்கிறது அது வேற மாதிரி போயிருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கான பேக்கேஜ் அது ஒரு 15 நாள், 30 நாள், 7 நாள், 6 நாள் அது மிகப்பெரிய அளவில் பாவம். இன்னைக்கு ஒருத்தர் ரத்த காயத்தோடையெல்லாம் அடிச்சு மண்டகண்டியெல்லாம் உடச்சிக்கிட்டுலாம் காயப்பட்டாரா, அவருக்குலாம் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு என்னதான்டா நடக்குது? உண்மையிலே நம்ம தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் நடக்குதா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட மனதில் இருக்க ஆதங்கத்தை தயங்காமல் பதிவில் போடுங்க. அந்த பதிவுகளோட பிரதிபலிப்பாக அடுத்த வீடியோவில் அதை எடுத்து வச்சு பேசுவோம். உங்களோட பதிவுகளை எடுத்து இனி வரும் நாட்களில் அந்த வீடியோவை நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்கள் பதிவுகள், நீங்கள் கேட்கப்படும் கேள்விகள், அந்த கேள்விகளை கேட்ட நீங்கள் நம்ம லைவில் வருவீங்க. அதோட தான் நம்ம பயணத்தை தொடர போகிறோம். இது ரெகுலராகவே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களோட பதிவுகளோட. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம உறவுகள் போனாங்க. கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படிங்கிறது இவர் கைது பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக இல்லை. ஏளனமாக பார்த்து கேவலமாக பேசியக்கூடிய ஒரு பெண்களை தரம் கட்ட, இப்படி தாண்டா நாங்கள்லாம் பேசுவோம், நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய கேவலமானவங்க தான், உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு கொக்கரிச்ச அந்த திமுக கொத்தூஸ் அப்படின்றவங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி வேணாலும் அவங்கள பேசுவோம்டா. நேற்று முந்தாநாள் ஒருத்தர் பேசினாப்லையில் அந்த ஜென்சி அன்பானந்தம், அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீ என்ன வேணால் பேசு, எவனை வேணால் பேசு, கோர்ட்டும் வழக்கறிஞரும், ஆமாம் கோர்ட், அதான் லீகல் டீம் ஆல்ரெடி கோர்ட்டோட தான் வரும். அவர் பேசியிருக்கிறதே எங்கள் அப்பன் குருதுக்குள்ளே இல்லைன்ற மாதிரி தான் பேசியிருக்காப்புல. எங்ககிட்ட சட்டம் கையில் இருக்குது, நாங்கள் நினச்சா எதை வேணால் பேசுவோம், என்ன வேணால் உங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்ச நிமிஷத்து பேசி இன்றைக்கி வஞ்சகமான ஒரு செயலை செய்ய வச்சு இன்றைக்கி பேசு பொருள் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி திமுக இன்றைக்கி பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா? திமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லை தமிழ்நாட்டில். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்தவங்களும் அதிமுகவில் இருந்தவங்களும் மாற்றுக் கட்சியில் இருந்தவங்களும் இன்றைக்கி 40% பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாகவும் மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்த ஒரு தலைவராகவும் நம்ம வெற்றி தலைவர் விஜயண்ணா நீங்கள் இடம் பிடிச்சு உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த தீய சக்தி, ஆகா இதை நம்ம எப்படியா உழைச்சி விடணுமே, நம்ம இருக்கோம் அப்படின்றத காமிக்கணுமே அப்படிங்கும்போது இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் போய் மேடையில் பேசும்போதோ ஒரு பொதுக்கூட்டங்களில் பேசும்போதோ ஒரு மாதிரியான வல்கரான வேர்ட்ஸுகளை யூஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி விஜயை நீங்கள் அட்டாக் பண்ணி பேசுங்க, அது பேசு பொருளாகும். நம்ம கட்சி இருக்கிறது தெரியும், இல்லைன்னா மறந்துடுவாங்க. அப்படி இவங்க முன்னெடுத்ததான் இந்த கேஸ் நிற்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும், வழக்கு போட்ட காவலர்களுக்கும் தெரியும், வழக்கு பதிஞ்ச அதிகாரிகளுக்கும் தெரியும். நீதிமன்றம் விட்டுருதுன்னு சொல்கிறதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. போடப்பட்ட வழக்குகளில் ஆழமான எஃப்ஐஆர் செக்ஷன் போட்டு இறக்கியிருந்தால் மார்க்கண்டேன் மாதிரி மங்காய் உட்காந்து மாவாட்டிட்டு வந்திருப்பா. சரி ரைட்டு, நடந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோர்ட் அவரை விடுதலை பண்ணிருச்சு. கோர்ட்டு என்ன கண்டிஷனில் விடுதலை பண்ணியிருக்கு அப்படின்னா,
காவல்துறை விசாரித்து முடித்தவுடன் காவல் நிலையத்திலிருந்து அவரை விடுதலை பண்ணணும், இமீடியட்டாக விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வண்டி இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் தஞ்சாவூர் போய் சேரலை. அது போய் சேரணும். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் விசாரணைக்கு அழைக்கணும். எவ்வளோ நேரம் விசாரணை போகும் அப்படின்னு தெரியாது. இது ஏதோ காவல்துறை பண்ணியிருக்க ட்விஸ்ட்டு மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கூட்டணி கட்சிகளில் இருக்காங்கல்ல, இப்போ சிபிஎம்மாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நேத்தே இவர் இந்த மாதிரி இரட்டை அர்த்தத்தில் ஒரு முதல்வரை பேசியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஐயாலாம் கண்டிச்சிருக்கணும். ஆனால் நேற்று விட்டுட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது பதிலடி கொடுப்பாரு, ஏதோ தப்பு சொல்ல போறாருன்னு நினைச்சேன். ஆனால் சரியான வித சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியில் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நாங்கள் கட்சியை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, ஸ்டாலினோட பையனாக இருக்காரு, கலைஞரோட பேரனாக இருக்காருன்றதை தாண்டி இளைஞரணி செயலாளர், என்ன கருமமோ கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினர் இப்படி பேசியிருக்காருப்பா, என்ன முடிவெடுக்க போறீங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவார்? ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? நாங்கள் அப்படி பேசவே இல்லைப்பா, நாங்கள் பேசுனது வேற. கூட்டத்திலிருந்து கேள்விகளை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஏஐயில் அந்த ஆடியோவை கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாம் வலைதளங்களில் பரப்பி விட்டுட்டீங்க. எங்கள் தலைவர் பேசவே இல்லை, நினைப்பா வம்பா போட்டு அவர் மேலே பழிய போடுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதை தான் செய்வாங்க. ஏன்னா திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்ல கிடையாது. இருக்கதை இல்லாத மாதிரி பேசுவாங்க, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுதான் திமுக. இன்னைக்கு அவங்க இல்லாமல் போன கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழக மக்கள் இதயங்கள்லையும் இல்லாத ஒரு கட்சி, இல்லாத ஒரு தலைவன் யாருன்னா திமுகவும் அதன் தலைவர்களும் தான். ஏன்னா முன்னால இருந்த தலைவர்கள் ஏதோ லேசுவாசா ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு காலைல கைது பண்ணையில பாத்தீங்கன்னா KN நேரு, சேகர்பாபு மாதிரியான ஆட்கள்லாம் காலைல அந்த மா சுப்பிரமணியன்லாம் வந்து போய் படுத்துட்டாப்ல உதயநிதி வீட்டு முன்னாடி. காரை போட்டு போலீஸ் வேன் வந்து வெளியில தாண்ட முடியாம தடுக்கிறது, அங்க திமுகவினர் சில பேர் வந்து இந்த ரத்த காயங்களோட ஒடியாறது, கடையடைப்பு போராட்டம், சாலை மறியல் போராட்டம், பொதுமக்களை தாக்கி இருக்கிறது, வன்முறையில ஈடுபட்டிருக்கிறது, அராஜகம், இவ்வளோதையும் வந்து இன்னைக்கு திமுக பண்ணியிருக்கு. அப்படின்னா இது சாதாரண விஷயம். எப்படியும் இவங்க வந்து இப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, வாங்குவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சட்ட வல்லுநர்கள் இன்னைக்கு திமுக கையில இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் அவர் சாயந்தரமோ நாளை காலையிலேயே வெளியே வந்துட போறாரு. இதுவும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் திமுக இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கு இந்த குதிரை பேர வழக்கு. இன்னைக்கு குதிரை பேர வழக்குல உதயநிதி அவர்களுக்கு அதாவது காவல் பிணை கொடுத்த நம்ம இளந்தரையன் அவர்கள், நீதிபதி அவர்கள் இன்னைக்கு மறு உத்தரவும் ஒன்று கொடுத்துருக்காரு குதிரை பேர வழக்குல. என்னன்னா இனிமேல் குதிரை பேர வழக்கை விசாரிக்க கூடாது, அனைத்து விசாரணைகளுக்கும் தடை. எவ்வளவு பெரிய விஷயம். நேத்து தான் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க குதிரை பேர வழக்குல கரூர்ல. நரேஷ் மற்றும் அவர் பேர் முருகன்னா என்னமோ ஒரு பேர், 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார், நரேஷ் முத்துக்குமார் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணின கையோட இவங்க 2 பேருமே ஆல்ரெடி நம்ம செந்தில் பாலாஜியோட டாஸ்மாக் வழக்கு, தேர்தல் குதிரை பேர வழக்கு, இந்த பல கோடி பரிமாற்றம் மற்றும் தேர்தல் முறைகேடு வழக்கு, செந்தில் பாலாஜி மேல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊழல் வழக்கு, கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழக்கு எல்லாத்துலயும் இந்த 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா பாருங்க அவங்கள விசாரிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனா இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்மலாம் இந்த நாட்டில் தான் இருக்கமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கீங்க, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாற்றி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இன்றைக்கி மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி மறைக்க முடியாது. எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்க, அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீதிமன்றத்தையும் நீதியையும் நாங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது மேலே எங்களுக்கு ஒரு களங்கம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நீதிபதி ஐயா அவர்களும் நீதிமன்றங்களும் தான் அப்படின்னு நாங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிறாங்க. அதை நான் சொல்ல முடியாத இடத்துல இங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதனோட உச்சம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா இது, இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்களா, என்ன வேணால் பண்ண முடியும், எங்களுக்கான சட்டமா இல்லை சட்டத்துக்காக நாங்களா, இதுதான் எங்களோட கேள்வி அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. மக்கள் என்ன கேட்குறாங்க? எங்களுக்காக சட்டமா இல்லை சட்டத்துக்காக நாங்களா? எங்களுக்காகவும் எங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கிறதுக்கு தானே அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டம் இன்னைக்கு யாருக்கானதாக செயல்படுது? எப்படி இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க, அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நிதி இருந்தால் பூட்டப்பட்டது, எங்களுக்கு மிகப்பெரிய பூட்டு போடப்பட்டிருக்கு. இப்படி பேசுனதுனால தான் சவுக்கு சங்கரனை ஜெயிலுக்கு போனார். அவர் கேட்ட நியாயங்கள் தான் இன்னைக்கு அவரை சிறையில் கொண்டு போய் தள்ளுச்சு. அவர் இப்படி நான் கேட்பேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் இதை கொண்டுட்டு வந்து கோர்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ நாள் சிறைச்சாலையிலிருந்து அவரோட ஸ்டூடியோ முறைக்கு உடைச்சு. இதே ஒன்றும் இல்லைங்க, இதே நம்ம காங்கிரஸ் தலைவர் முன்னாள் தலைவராக இருந்த அந்த வீணா போன ஒரு வேணாம் ஏதாவது வாயில் வந்துட போகுது
வீட்டுக்குள்ளே போய் அத்துமீறி நுழைஞ்சு அவங்க அம்மாவை வீடை எல்லாத்தையும் அடித்து உடச்சி பொருட்கள்லாம் நாசம் பண்ணி அந்த செப்டி டாங்கி அந்த மலம் கலந்த தண்ணி சாக்கடை அப்படின்றது காமனாக இருக்கும். சாக்கடை கழிவோட மலம் கலந்த தண்ணியை கொண்டு போய் வீடு ஃபுல்லாக ஊற்றி எவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணும்போது கூட அந்த கோர்ட்டெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்போ ஏழைகளுக்கும் ஒரு உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான ஒரு என்ன சொல்கிறது செய்தியாளர்களுக்கோ செய்திகளை கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறவங்களுக்கோ இன்றைக்கி அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் அந்த அச்சுறுத்தல் ஆளும் கட்சியாக இருக்கும்போது தான் இருந்துச்சு. எதிர்கட்சியாக போயிட்டாங்கப்பா, இன்னும் இவங்களை தோல் உரிச்சு காட்டலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பேசும்போது அதே அச்சுறுத்தல் இன்னமும் இருக்குது. அப்படின்னா ஆட்சி நடத்துறது ஸ்டாலினா வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவா? இந்த சந்தேகம் எங்களுக்கு ஆழமாக எழுந்திருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் அரசு ஆட்சி நடக்குதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் தலைவர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இன்றைக்கி எழுந்திருக்கு. என்னப்பா இது, விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு, விஜய் அண்ணா தான் இன்னும் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னும் திமுக தானே ஆடிட்டுருக்கு. திமுக தானே லஞ்சம் கேட்குறான். இன்றைக்கி எங்கே போனாலும் இன்னும் லஞ்சம்லாம் ஒழியவில்லப்பா. என்ன தான் நீ அதான் ஒன்று சொல்லுவாங்கள்ல, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, அதை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருக்கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா பாப்பா திருடாதே, பவளவில பாப்பா திருடாதே அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இவனுக்கு திருந்தவும் மாட்டானுங்க, நம்மளை திருந்த விடவும் மாட்டானுங்க. ஆனால் ஒன்று, உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் கூட மக்கள் இல்லை, வெற்றி தலைவர் விஜய் அண்ணா கூட இருக்காங்க. கொஞ்சம் அரசு அதிகாரிகள் மனசு வச்சு அரசுக்காக, உண்மையான அரசுக்காக, உண்மையான ஒரு தலைவருக்காக நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணும்போது ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் இல்லை, உதயநிதியை கைது பண்ணும்போதும் ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் இல்லை. அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கெல்லாம் வந்து ஏதாவது வேறு மாநிலத்துக்கு போயிடலாமா அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இதுங்க கொஞ்சம் மனசு ஆதங்கம், இன்னைக்கு என்னோட ஆதங்கம் கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்னக்கா நடக்குது, என்னால் முடியலை, கைது பண்ணுறாங்க, சாயந்தரம் ஆனால் வெளியே வந்துடுறாங்க, காலையில் கைது பண்ணி சிரிச்சு முடிக்கிறவங்கள சாயந்தரம் வெளியே. எனக்கு ஒரு சின்ன சவால், நான் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 3 மணி நேரம் நான் அண்ணியை நான் மாறிக்கிறேன். நான் முழுக்க திமுக காரனா உங்களோட உரையாற்றுறேன். என்னோட கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அது திமுக சொல்லவா, எந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாங்க, நீங்க அதை தாங்கக்கூடிய சக்தியோட இருக்கீங்களான்றதை என் கேள்விகளால கொண்டுட்டு வரேன். பொதுமக்களை இதுங்க, பொதுமக்களை வந்து இன்னைக்கு தெரியுமா, அவன் பணத்தாலையும் அடிப்பான், ஆள் பலத்தாலையும் அடிப்பான், சொல்லாலையும் அடிப்பான், மொத்தத்துல. ஆனா எப்பவுமே ஒண்ணு சொல்லவா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், ஆனா இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படிதான் வந்து இன்னைக்கு நம்ம இன்னமும் நீதி மாதாவுடைய கண்கள் கட்டப்பட்டு தான் இருக்கு. ஆனா என்னைக்குனாவது ஒரு நாள் அந்த கட்டு அவரும் கண்டிப்பா கைது. கரூர் சம்பவமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளவோ சம்பவங்களா இருக்கட்டும், தப்பு பண்ணவங்களுக்கு, ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அவன் வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னா விக்கி செத்து தான் ஆகணும். இதுதான் வந்து பழமொழி. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், கரெக்டா தான் சொல்றீங்க. உப்பதான் உணவா சாப்பிட்றவன் எதுக்கு தண்ணி குடிக்கணும்? நாங்கள் வாழ்நாள் பூரா உப்பு தாண்டா தின்னுட்டே இருப்போம், எங்களுக்கு சாப்பாடே உப்பு தான். அதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீ துப்பு நான் தொடச்சுக்கிருவேன் இருக்காங்க. உண்மையா? இதுதான் இல்ல, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வோம். அப்படி ஒரு தெய்வத்தையே நம்பாதவங்க அவங்க. அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது, தெய்வத்தை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க. கோயில் சொத்தை, அதாவது கோயில் சொத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, கோயிலில் இருக்க சாமியும் தூக்கிட்டு போயிடுவானுங்க, அந்த இடத்தையும் ஆட்டையை போட்டுருவானுங்க, அங்கே ஒன்று இருந்ததாகவே இருக்காது, தடத்தையும் அழிச்சிருவானுங்க. அப்பேற்பட்ட ஒரு கும்பலோட நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆழமாக இறங்கி நம்ம வேலையை பார்க்கணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற வேலையை பார்க்கணும். இவனுங்க இதோட பொறுக்கித்தனம், முள்ளமாரித்தனம் எல்லாமே இவங்களோடது தான். இல்லை எனக்கு என்னன்னா, இல்லை இதை எப்படி மாத்துறாங்கன்னு கேளுங்களேன். இப்போ கைது பண்ணிட்டாரு, ஒரு தப்பா, ரொம்ப மோசமான தப்பான வார்த்தை, அவங்க நடிகை அப்படின்றதுக்காக அவங்கள இலக்காரமாகவும் நினைக்க கூடாது, நம்ம முதல்வர் தானே மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு ஒரு இதாகவும் நினைக்க கூடாது. தப்பு பேசுனது தப்பு, கண்டனத்தை கைது பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை ஒரு சின்ன ஒரு குற்றமா கூட நினைக்காம ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம், வருந்தலாம், ஒரு வருந்தி அறிக்கை சொல்லியிருக்கலாம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சகோதரி திரிசா நடிகையாக இருந்தாங்க, அவங்க யாராக வேணா இருக்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருக்காங்க,
அவங்க இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண இந்திய நாட்டின் பிரஜை மட்டும் கிடையாது, உலகளவிய பீட்டா அப்படின்ற ஒரு அமைப்போட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி உலக நாடுகள் கைகொட்டி சிரிக்குது. ஒரு பீட்டா அமைப்பின் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒருத்தரை இன்றைக்கி கைது பண்ண மாட்டோம், விடுதலை பண்ணிடுவோம், என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துட்டு போகிறீங்கன்னா, இது என்னடா அது, என் அமைப்பில் இருக்க ஒரு பெண்ணுக்கு நியாயம் இல்லையான்னு சொல்லிட்டு உலகத்தில் ஐநா சபையில் கூட இதை கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உதயநிதி ஆமாம், இன்றைக்கி உலக அளவில் அவர் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. பீட்டா அமைப்பு இதை கேள்வி கேட்கணும். ஒரு பெண் இதை ஏன் நீங்கள் கேள்விக்க, இன்றைக்கி ஒரு நாய்க்குட்டிக்கு வலிச்சிருச்சுன்னா அந்த அம்மா கேட்டாங்க. மஞ்சள் ரோட்டில் ஒரு பிரச்சனை, அந்த மாடை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க ஒரு ஜீவனை கொடுமைப்படுத்துகிறாங்களோன்னு. அதுக்கப்புறம் இது தமிழர்களோட பாரம்பரியம், இது அவங்களோட விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க விலகிக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக அந்த வீர விளையாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய உலகளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு பீட்டா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கேவலமாக இன்றைக்கி தமிழக முதலமைச்சரோடு இணைச்சு நான் பேசுவேன், அப்படி தாண்டா பேசுவேன், உங்களால் என்ன பண்ண முடியும், இந்திய நாட்டில் இருக்கேன்டானா அப்படின்னு சொல்லி தெனாவட்டாவும் தில்லாவும் பேசிட்டு நான் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதெல்லாம் எனக்கு அப்படி சும்மா அப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன் அப்படின்னு தப்புஸ்டாரு. இப்போ உதயநிதி தப்புஸ்டாருங்க, வெளியே வந்துட்டாரு, ரைட்டா? இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. தஞ்சாவூரில் அவர் பேசினதுனால தஞ்சாவூரில் தவேகாவினர் அமைப்பு, மகளிர் அமைப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற தனித்தனி அமைப்பு அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, ரைட்டா? இது ஒரு பக்கம் இருக்க. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவருக்கு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்குக்கு ஜாமீன் இல்லை அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் இருக்கும். ஆனால் ஜாமீன் எப்படி கிடச்சிச்சு அப்படின்றது தெரியல. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இதனால அவர் தப்பிச்சு வெளியில் இருந்துட முடியுமா? இனிமேல் அவர் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், நாளைக்கு இந்த கூட்டத்தொடரை உதயநிதி உள்ள வரக்கூடாதுன்னு தான்ப்பா இவங்கெல்லாம் பயந்து போய் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு. ஆனால் அப்போவே நம்மளுடைய தமிழக அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு இவரை உள்ள பிடிச்சி வச்சுக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லை, உள்ள இருக்கிற கைதிகள் அப்புறம் போய் எடுத்து விட்டுருவாப்புல. ஏன்னா எவனா திருந்தணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், கரெக்டா? உள்ள இருந்து எவனா நல்ல மனுஷனா திருந்து வெளியில நல்லபடியா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இவன் உள்ள போயிட்டான்னா திருப்பி வேணாம் ஆத்தாடி நல்ல மனுஷனை எடுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு அவர் இல்லைங்க நாங்க உள்ள நான் வைக்க விரும்பல. இதில் எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, காவல்துறை இன்றைக்கி கோர்ட்டில் அவங்க கொடுத்துருக்க அசூரன்ஸ் என்னென்னா, நாங்கள் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போய் விசாரணையை முடிச்சுட்டு நாங்கள் கைது பண்ணுற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறது இந்த வழக்குக்கானது மட்டும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, குதிரை பேர வழக்கு தடை வாங்கியாச்சு. ஏன்னா குதிரை சம்மந்தமே இல்லாத குதிரை பேர வழக்கு இன்றைக்கி தடையாயிருக்கு. ஒருவேளை இதை விசாரிக்க போகிறாங்கன்ற மேட்ரு அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரில. இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி காவல்துறை நம்மள்கிட்ட துருவி எடுக்க போகிறாங்க. இந்த வழக்கு சம்மந்தமான கேள்விகளை தான் நம்மளை காவல்துறையில் வச்சு விசாரிக்க போகிறாங்க. இது யாரை வச்சு யார் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்ற நம்மள்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளே கேட்க முடியாமல் ஒரு தடை ஆணை விழுந்துருச்சு. இப்போ அந்த வழக்கு நின்றோம். கரூர் விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க. இதுதான் போய் தொலையுது. பரவாயில்லடா, எல்லாத்துக்குமே நீங்கள் இவரை மட்டும் விசாரிக்கக்கூடாது. இந்த எப்படி சொல்ல, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி. நான் ஒன்று கேட்குறேன், அவன் என்ன மன்னர் பரம்பரையா இல்லை மண்ணாங்கட்டி பரம்பரையா? எங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மக்களெல்லாம் முட்டாப்பயலுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்கடா, அவ்வளோதான், அவங்களெல்லாம் மரியாதை அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் பூரா இன்றைக்கி செருப்பால் அடிக்காத குறையா பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட உணராமல், இல்லை அவங்க எங்கள் பாரம்பரிய உறவு முறைகள், நாங்கள்லாம் சொந்தக்காரவங்க, பல வருஷமாக பின்னி பிணைஞ்சு இருந்தவங்க, அதனால் நாங்கள் அவங்க மேலே எங்களுக்கு இண்டிவிஜுவலாக நம்பிக்கை இருக்கலாம். சட்டத்தில் இருக்கிற சட்டத்துக்கும் நீதிபதி அவங்களுக்கும் சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் மேலே இருக்க வழக்குகள் விசாரிக்கலை. அந்த என்ன வழக்கு என்ன எஃப்ஐஆர், அவர் இன்னும் காவல் நிலையத்துக்கே போகலை. அதனால் காவல் நிலையத்துக்குள்ளே போகல, காவல்துறையிலேருந்து இன்னும் காவல்துறையினர் விசாரிக்கவே இல்லை. அதுக்குள்ளே இதை நீ விசாரிக்கக்கூடாது, அவர் ஜாமீன் கொடுத்துடும், வெளியில் போங்க. ஆமாப்பா, தயவு செஞ்சு நாங்கள்லாம் தமிழ்நாடை விட்டு வெளியில் போகிறோம்ப்பா, எங்களுக்கு தமிழ்நாடு வேணாம். இல்லை எனக்கு தமிழ்நாடு வேணாம். அன்னைக்கு வாஜ்சிங் கமலஹாசன் சொன்ன மாதிரி, இந்த இந்திய நாட்டில் நான் வாழணுன்ற அருகதை இல்லை, என்னோட ஒரு படம் கூட வெளியில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரூட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி டார்ச் லைட்லாம் கொண்டு எரிஞ்சு டிவியெல்லாம் உடச்சிட்டு காலை நக்கிக்கிட்டு கிடக்காருல திமுகட்ட போய், அந்த மாதிரி விடலை. நாங்களாம் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க,
இன்றைக்கி வேலை பார்த்து இன்றைக்கி சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டில் உழ வைக்க முடியும். அந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க தான். உங்களை மாதிரி கோடி கணக்கில் எங்கள் ரத்தத்தை உறிஞ்சு எங்கள் ரத்தத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழலடா. உண்மையாக உழைச்சி உண்மையாக சாப்பிட்டு உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாங்கள் சொல்கிறோம். இப்படியே இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டில் இப்படி தான் இங்கே இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த நாடே வேணாம். ஏதாவது ஒரு நாட்டில் எங்களையெல்லாம் அகதியாக கூப்பிட்டு போயிருங்கய்யா, உயிரோடையாவது இருக்கோம். ஐயா நித்யானந்த ஐயா எங்கேயா இருக்கீங்க? ஒரு விசா கொடுங்கய்யா, அங்கிட்டு வந்துடும். உங்களையும் இப்படி தான் படுத்துனாங்க. உண்மை இல்லை, நேர்மை இல்லை. கண்ணுக்கு முன்னால் தெரியுது இவன் தான் களவாணி பைய, இவன் தான் திருடி இருக்கான், இவன் தான் காசு கொடுத்தான். காசு கொடுத்தவனையும் சொல்கிறோம், காசு வாங்கின நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் வாங்கினோம்யா, ஓட்டு போடுறதுக்கு 6000 கொடுத்தாங்க. சத்தியமாக எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 32 ஓட்டு. நாங்கள் போட மாட்டோம்னு தெரிஞ்சும் கொடுத்தாங்கய்யா. நம்புங்க. திமுகவும் கொடுத்துச்சு, அதிமுகவும் கொடுத்துச்சு. கொடுக்காத கட்சின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று தாவேக்கா, இன்னொன்று நாம் தமிழர். ஆனால் நாங்கள் போடலையா. காசை வாங்கினோம், சாப்பிட்டோம், செலவு பண்ணோம், போடலை. இது மக்கள் பூரா சொல்கிறான். அது ஏன் காதுகளுக்கு கேட்கலை? கண்கள் ஏன் கட்டி வைக்கப்பட்டதாகவே இருக்குது? தயவு செய்து நீதி நிலைக்கணும். நேர்மையான அரசு அரசாட்சி நடக்கலை அப்படின்னா நீதிமன்றங்கள் தான் அங்கே தீர்வாக இருக்கணும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட்டு. அடுத்த மக்களே இதை பற்றி, ஏன்னா இவ்வளோ ஆதங்கத்தில் நாங்கள் இருக்கோம், அதனால் உங்கள் ஆதங்கத்தை கமெண்ட்டில் கொட்டிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.